யோசேப்பு சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை நிறைவேறும் போது மோசே அதே வார்த்தையை திரும்ப எடுத்து சொல்லுகிறார். 13வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லும்படி, இந்த காலை எழும்பும் போது இந்த வார்த்தையை சொல்ல வைத்து எழும்ப வைத்த வார்த்தை. இந்த காலை நேரத்தில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இது சாட்சியாய் இப்பொழுது மோசே சொல்லுகிறார். அவர் அன்னைக்கு சொன்னது போல இன்னைக்கு நம்மை சந்தித்திருக்கிறார். அன்னைக்கு எப்படி சொன்னார்? யோசேப்பை கொண்டு தம்முடைய ஜனத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆதியாகமம் 50வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில் யோசேப்பு சொல்லுகிறார், தேவன் உங்களை சந்திக்கும் போது தேவன் உங்களை சந்திப்பார். ஆமென். தேவன் உங்களை சந்திப்பார். யாருக்கு இந்த வார்த்தையை நிச்சயமா யோசேப்பு சொல்லுகிறார் என்றால், பார்க்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை கிடையாது. 24வது வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமின்றி ஏற்கனவே யார் மேல வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை பார்த்து யோசேப்பு சொல்றார், உன்னை கர்த்தர் சந்திப்பாருப்பா. ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை இதுதான். வார்த்தை யார் மேல இருக்குதோ அவனை சந்திக்க ஆண்டவர் நிச்சயம் வருவார் என்று விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை இருக்கிறவனை தேவன் நிச்சயமாய் சந்திப்பார். ஆமென். இன்னும் என்ன நம்பிக்கையிலப்பா இந்த வார்த்தை பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்டா சொல்லுங்க, தேவன் நிச்சயமா என்னை சந்திப்பார், என்னை சந்திப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை சந்திப்பார்னு சொல்லுங்க. ஆமென். வார்த்தையுடையவனை சந்திக்க ஒருவேளை உலகம் வராமல் இருக்கலாம், வார்த்தையுடையவனை சந்திக்க சொந்தங்கள் வராமல் இருக்கலாம், வார்த்தையுடையவனை சந்திக்க குடும்பத்தார் வராமல் இருக்கலாம். ஆனால் வார்த்தையை தந்தவர் சந்திக்க வருவார். தேவன் நிச்சயமாய் சந்திப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென். ஹல்லேலூயா. அது வருஷங்கள் ஆனாலும் சரி, காலங்கள் தாண்டி போனாலும் சரி. 400 வருஷம் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது 430 வருஷம் ஆயிடுச்சு. ஆமென். வருஷம் தாண்டிட்டேப்பா, 430 ஆயிட்டே, இனி எப்படி சந்திக்க போவேன் என்று சொல்லி முடங்கி இருக்கிற தெய்வத்தை எல்லாம் நான் ஆராதித்து கொண்டிருப்பது. காலங்கள் மாறினாலும், சமயங்கள் மாறினாலும், காலங்கள் தாண்டி போனாலும் வார்த்தையுடையவனை சந்திக்க ஆண்டவர் நிச்சயம் வருவார். ஆமென். எனவேதான் சங்கீதக்காரன் 59 சொல்றார், தேவன் தமது கிருபையினால் என்னை சந்திப்பார், என்னை சந்திப்பார். என்ன நம்பிக்கையிலப்பா சொல்ற? அவர் சந்திப்பார்னு வார்த்தை தந்திருக்கிறார். வார்த்தை உடையவனுக்கு நிச்சயம் இருக்கணும், அவர் என்னை சந்திப்பார். ஆமென். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நிச்சயமா சொல்ல முடியும், என்னை சந்திப்பார் என் ஆண்டவர்? அவருடைய வார்த்தை அனுப்பப்பட்டு அந்த வார்த்தை எப்படி என்னை தேடி வந்து சந்தித்ததோ அப்படியே வார்த்தை அனுப்பினவர் என்னை சந்திப்பார். ஆமென். இந்த கூட்டத்தின் நடுவில் இந்த மேடையிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இத்தனை பேர் இருக்கும்போது அது என்னை தேடி வந்து சந்தித்தது உண்டானா, இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் நிச்சயிக்க முடியும்? வார்த்தை சந்தித்ததானால் வார்த்தையானவரும் சந்திப்பார். என்னை வார்த்தை சந்தித்ததானால் வார்த்தையானவரும் சந்திப்பார். தலைக்கு மேல கையை வச்சு சொல்லுங்க, வார்த்தை சந்தித்ததானால் வார்த்தையானவரும் சந்திப்பார். ஆமென். சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், ஆமென், அவர் சந்திப்பதற்கு முன்பாக இருந்த ஒரு அடையாளத்தை மட்டும் சொல்லிட்டு நான் ஆராதிக்க விரும்புகிறேன். அவர் சந்திக்கிறதுக்கு முன்பாக இந்த எகிப்திற்குள் இருந்த இஸ்ரவேலினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, பெருமூச்சு. அதாவது இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாத நிலை, இதுக்கு மேல நம்பிக்கை அற்று போகிற நிலை. ஆமென். எல்லாமே முடிஞ்சிச்சு, இனி நம்மளை மீட்க யாரும் இல்லை, இனி இவர்களால் எழும்ப முடியாது. ஆமாம், இனி இவங்களால் மேற்கொள்ள முடியாது. அவர்கள் பெருகி கொண்டிருக்கிறதை பார்த்து பார்வோன் அவர்களை ஒடுக்குகிறான். ஒடுக்கத்தின் நடுவில் அவர்களுக்கு பெருமூச்சு சத்தம் கேட்குது. அவர் சந்திப்பதற்கு முன்பாக அவர் எதை சந்திக்க வைக்கிறார்னா, ஒரு பெரிய ஒரு நெருக்கத்தை சந்திக்க வைக்கிறார்.
தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வார்த்தையை தந்துட்டு ஒரு பெரிய ஒரு நெருக்கத்தை உங்களை சந்திக்க வைக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, இதோ அவர் சந்திக்கும்படியே எழுந்தருள போகிறார் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் இப்பொழுது அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக அவர்களை சந்திக்க வைத்த காரணம் ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு பெருமூச்சின் சத்தம். ஆபிரகாமுக்கு வார்த்தையை சந்திக்க வைத்த ஆண்டவர் அவன் வாழ்க்கையை அவர் சந்திப்பதற்கு முன்பாக அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லும்படி அவன் வாழ்க்கையை சந்திக்க வைத்தார். என்ன வார்த்தை தெரியுமா? 100 வயதான எனக்கு பிள்ளை உண்டாகுமோ? 17வது அதிகாரம். ஆமென். இதுக்கு மேல எழும்ப முடியாது, இதுக்கு மேல என்னால மேற்கொள்ள முடியாது, இனி இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டார்னா புரிஞ்சுக்கோங்க, இனிதான் கர்த்தர் உங்களை சந்திக்க போறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வார்த்தையை கொண்டு சந்தித்தவர் இப்பொழுது அவர் வந்து சந்திப்பதற்கு முன்பாக ஆபிரகாமை ஒன்றை சந்திக்க வைக்கிறார். அதுதான் 100 வயதான எனக்கு பிள்ளை உண்டாகுமோ. இஸ்ரவேலர்களுக்கு வார்த்தையை கொண்டு சந்தித்தவர் அவர் சந்திப்பதற்கு முன்பாக அவர்களை ஒன்று சந்திக்க வைக்கிறார். பெருமூச்சின் சத்தம். இனி நமக்கு எங்க மீட்பு உண்டாக போகிறது, இனி நாம எங்க எழும்ப போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட பாதையிலே யாராவது தனிமையில நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வார்த்தை சந்தித்தது உண்டானால் வார்த்தையானவரும் சந்திக்க போகிறார். இந்த காலை நேரத்தில் வார்த்தை நிச்சயம் உள்ளவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்னை சந்திப்பார். ஆமென். எனக்கு தந்த வார்த்தையும் சாகவில்லை, என்னோடு பேசின வார்த்தையானவரும் சாகவில்லை. என்னை தேடி எப்படி இந்த வார்த்தை சந்தித்ததோ அந்த வார்த்தையானவரும் என்னை சந்திக்க இதோ நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. என்னை சந்திக்க என் ஆண்டவர் எழுந்தருளுவார் நிச்சயம் உள்ளவர்கள். அவர் சந்தித்த பிறகு, அவர் சந்தித்த பிறகு, சந்திப்புக்கு முன்னாடி சொல்லிட்டேன், சந்திப்புக்கு பிறகும் சொல்லிடுறேன். அவர் சந்தித்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த நிலைமையில் அல்ல, அவர்கள் எவ்வளவுக்கு அடிமையாக்கப்பட்டார்களோ, எவ்வளவு பெருமூச்சு சத்தம் அவர்கள் வாழ்க்கையில கேட்டுச்சோ அதற்கு மாறாய் அவர்களை கர்த்தர் எழும்ப பண்ணி அவர்களை களிப்பின் சத்தத்தினால் கர்த்தர் நிரப்பினார். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர்களை துதிக்க வைத்துவிட்டு அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்த சத்துருவை ஆண்டவர் மடங்கடித்து போட்டார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் கிருபையினால் என்னை சந்திப்பார். என்னை சந்தித்து அவர் என்ன செய்வார் தெரியுமா? என் சத்துருவுக்கு நீதி சரி கட்டுதலை கண்டு அதை என் கண்களிலே கர்த்தர் காண பண்ணுவார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நிச்சயமாய் சொல்ல முடியும், அவர் என்னை சந்திக்கும் போது நான் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் என்னை திரும்ப எடுப்பித்து நிறுத்த என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஜீசஸ் என்னை எழும்ப பண்ணும். ஆமென். ஒரு படியிலிருந்து விழுந்து எழுந்தவனுடைய சாட்சியை விட ஒரு 10 படியில் அது 100 படியிலிருந்து விழுந்து எழும்புறவனுடைய சாட்சி. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஒரு படியிலிருந்து விழுந்து எழும்பி சாட்சி சொல்றவனுடைய சாட்சியை விட 100 படியிலிருந்து விழுந்து எழும்புறான் பாருங்க, சாட்சி வந்து மகிமையா. ஆமே. ஏன் ஆண்டவர் உங்களை அடின்னு அடிக்க விடுறாருன்னா, ஏன் பார்வன் உங்களை இவ்வளவு நெருக்கிறதுக்கு ஆண்டவர் விடுறாருன்னா, ஒன்னு இதுல இருந்து எழும்ப பண்ணுவார் பாரு என் ஆண்டவர். அந்த சாட்சி என்பது உன் தலைமுறையை தொடரும்படியாக, அநேகருக்கு பலன் உண்டாகும்படியாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? எத்தனை பேர் நம்புறீங்க என்னை சந்திக்க வருவார்? அவருடைய சந்திப்பு என்பது நான் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் என்னை தூக்கி நிறுத்திடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலது இன்னைக்கு அனுபவிக்க வைக்கிறார், சில இல்லாய்மையில சில இடத்துல ஆண்டவரை எம்டியாக்கி போட்டிருக்கிறார். பரவாயில்ல, வார்த்தை சந்தித்தது உண்டானால் வார்த்தையானவரும் சந்திக்க வருவார். அப்பொழுது நான் எழும்புவேன் அவருடைய பலத்தினாலே. ஆமா, எல்லாரும் எழும்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஒரு 5 நிமிடம் கழிந்த ஒரு பாடலை பாடி, என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. எப்பா, பக்கத்தில் இருக்கிறவனை எழுப்பின சாட்சியை விட உன்னை எழுப்ப போற சாட்சி. ஹல்லேலூயா.
ஆமென். ஆண்டவரே, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து என்ன வாழ்க்கையில வார்த்தையை சந்திக்க வைக்கிறேன். ஒன்னை எழுப்ப போற சாட்சி மகிமை. அபிமெலேக்குக்கு பிள்ளை உண்டான சாட்சியை விட ஆபிரகாமுக்கு பிள்ளை உண்டான சாட்சி தான் இன்னைக்கு பேசப்பட்டு இருக்குது. இல்ல, அபிமெலேக்குக்கும் பிள்ளை இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா ஜெபிச்ச உடனே பிள்ளை கிடைக்குது. ஆனா அவன் சாட்சி இன்னைக்கு யாரும் எடுத்து பேசுறது கிடையாது. ஆனா ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாம இருந்து அவன் 100 வயதாகி சரீரம் செத்து போன நிலைமைக்கு ஆண்டவர் அனுமதிச்சு சந்திக்க வச்சுட்டு அவர் ஒரு சந்திச்சாரு பாருங்க. அந்த சந்திப்பின் சாட்சி தான் இன்னைக்கு என்னை உங்களை பலப்படுத்தி நிறுத்தி வைத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும் ஜீசஸ். ஏன் பார்வானே, உனக்கு எதுவரை ஒடுக்க முடியும்னா அவர் என்னை சந்திக்கிறது வரை தான் ஒடுக்க முடியும். சத்துருட சொல்லுங்க, உனக்கு எவ்வளோ ஒடுக்கணுமோ ஒடுக்கிக்கோ. உன்னை எவ்வளோ என்ன தாழ்த்தணுமோ என்ன சொல்ல மாட்டீங்க. சிலருக்கு பயம், ஒருவேளை ரொம்ப அடிச்சுட்டானா கடவுங்க. எவ்வளோ ஒடுக்க முடியுமோ ஒடுக்கிக்கோ. கடைசியில் வெட்கப்படுவது ஓ முகம் தான் தவிர என் முகம் கிடையாது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஒரு விஷயம் கூட, என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் நான் எழும்புவேன் அவர் மேல. என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை, ஆமென், என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். எஸ் ஆமென். சத்துரு இதோ அவர் சந்திப்பார், அவர் சந்திப்பார். விசுவாசத்தோடு நல்ல கையை தட்டி எழுப்பப்படும். என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழுப்புவேன் அவர் பலத்தா. என்னை எழுப்பப்படும் அவர் பலன். என் பலன் ஒன்றுமில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறை. பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவி. நல்ல கையத்தடி எழுப்பப்படும், என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழுப்புவேன். என்னை வார்த்தை சந்தித்தது போல வார்த்தையானவர் சந்தித்தார். இதுவே சாட்சி, இதுவே சாட்சி. நான் எழுப்புவேன், நான் எழுப்புவேன். என்னை எழுப்பப்படும், என்னை எழுப்பப்படும். நமக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புகிற காலம் வருகிறது, எழுப்புகிற காலம் வருகிறது. ஓ, என்னை எழுப்பப்படும், என்னை எழுப்பப்படும். சந்திக்கிறார், சந்திக்கிறார், சந்திக்கிறார். உன்னை சந்திக்கும் போதே உன் சூழ்நிலை சந்திக்கப்படும், உன் காரியங்கள் சந்திக்கப்படும், உன் வேதனைகள் சந்திக்கப்படும், உன்
நான் எழும்புவேன், எழும்புவேன், எழும்புவேன். அவர் பலத்தினார், அவர் பலத்தினார், அவர் பலத்தினார். Glory, 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 glory. ரகாபாலாஷியதரா. அப்பா சந்திப்பா, சந்திக்கும் போதே எல்லாம் சந்திக்கப்படும், எல்லாம் சந்திக்கப்படும். ஆமென், 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 ஆமென். ஜீசஸ், நான் எழும்புவேன், என் தேவ பலத்தினால் என்னை எழும்ப பண்ணுவாரின் ஆண்டவர். எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தால், பெருமூச்சின் அனுபவம் இருந்தாலும் எனக்குள்ளே களிப்பை உண்டாக்க என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வார்த்தையை சந்தித்ததானா, வார்த்தையானவரும் சந்திப்பார். வார்த்தை சந்தித்ததை அனுபவித்தீர்கள், வார்த்தையானவர் சந்தித்ததையும் அனுபவிப்பீர்கள். Jesus, hallelujah, hallelujah. எத்தனை பேர் இந்த ஆராதனையில் நம்பிக்கையோட சொல்ல முடியும்? வார்த்தை என்னை சந்தித்ததானா, வார்த்தையானவரும் என்னை சந்திப்பார். வார்த்தை சந்தித்ததை நான் அனுபவித்தது உண்டானால், வார்த்தையானவர் சந்திப்பதை நான் அனுபவிப்பேன். என்னை அனுபவிக்க வைப்பார் என் ஆண்டவர், என்னை அனுபவிக்க வைப்பார் என் ஆண்டவர். ஹalleluya. என்னை எழும்ப பண்ணுவார்.